காஸ்ட்லியாக அப்ரோச் பண்ணுறது ஒரு வகையான ஸ்ட்ராட்டஜி கேம்பெயின் அப்படின்னா லோக்கலாக அப்ரோச் பண்ணுறது, எளிய மக்களை அப்ரோச் பண்ணுறது. எளிமையாக இருப்பாரியா, என்னதான் 15,000 கோடி டாஸ்மாகில் ஊழல் பண்ணியிருந்தாலும் இந்த ஆட்சியில், என்னதான் கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன் இருந்தாலும், என்னதான் எல்லா துறைகள்லையும் கப்பம் கரெக்டாக போய் சேர்ந்தாலும் அவர் சிம்பிளிசிட்டி, அவர் ரொம்ப எளிமையாக இருப்பார் அப்படின்னு காட்டுவதற்காக ஒரு ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்டை போட்டு ஐயா இந்த லுங்கி நீங்கள் கட்டினீங்கன்னா அதுவும் வாங்கி கொடுத்துருக்காங்க பாருங்க. லுங்கி நல்ல கொத்தனார் வேலைக்கு போகிறவங்க கட்டுற மாதிரி லுங்கி வாங்கி கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு முதலமைச்சருக்கு. நான் மருத்துவமனையில் இருந்தாலும் ஆட்சியை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அவர் காட்டுறாராம். நார்மல் நாட்கள்லேயே ஒழுங்கா செய்ய வேண்டிய வேலை 1000 வேலை கிடக்குது, அதை ஒழுங்கா செய்யல. அஜித்குமாருடைய மரணம் நிகழ்ந்தது, அங்க போய் பார்க்கறதுக்கு ஐயாவுக்கு நேரம் இல்ல. பரந்தூர்ல 900 நாட்களாக மக்கள் போராடிட்டு இருக்காங்க. எதுக்கியா போராடுற, என்னத்துக்கு போராடுற, ஏன் அப்படி 1000 நாள போராடி என் தாலி அறுக்கிற அப்படின்னு போய் கேட்கறதுக்கு கூட ஐயா போகல. எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது 2013 டெட் தேர்வு எழுதிய ஆசிரியர் பெருமக்கள் போராடும் பொழுது அவர் போய் களத்தில் போய் நின்று நான் ஆட்சிக்கு வந்தேன்னா வேலை தருவேன்னு சொல்லி நேரடியாக போய் நின்னாரு. ஆனா முதலமைச்சரான பிறகு தொடர்ச்சியா 2021, 22, 23, 24 வருஷம் பொங்கல் வருதோ இல்லையா ஆசிரியர் பெருமக்கள் போராட வந்துருவாங்க. இப்போ கடந்த வாரம் போராடினாங்க, கொட்டும் மழையில வெயில்ல புயல்ல குழந்தைகளை வச்சுக்கிட்டு போராடுறாங்க. போராடின மக்கள் மேல வழக்கு போடப்பட்டிருக்கு. ஒரு வார்த்தை இறங்கி போய் என்னையா பிரச்சனை, என்னதாயா உனக்கு பிரச்சனை, வேலை போட்டு தர்றையா, கொஞ்சம் பொறுமையா இருயா, புதிய பள்ளிக்கூடம் கட்டுற, எதையாவது ஒன்று சொல்லி அவங்கள சரி பண்ண சமரசம் செய்யக்கூட சமாதானப்படுத்த கூட தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நேரம் இல்லை. ஆக்டிவா இருக்கும் போதே செய்யலையா, மருத்துவமனையில் இருக்கும்போது ஐயாவுக்கு வேலை பார்க்குறாராம்.